இங்க ஒருத்தன் சிவிங்க மாதிரி ஒரு பாம்பை செஞ்சுட்டு அதோட டெட்டனேட்டரை ஒரு சிகரெட் உள்ள மறைக்கிறான். அதுக்கப்புறமா அவன் முகத்துல டேட்டூ வரைஞ்சிட்டு ஒரு மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் மாதிரி அவன் அடையாளத்தை மாத்த ஆரம்பிக்கிறான். அங்கிருந்து வெளியில போனவன் ஒரு பிஸியான மார்க்கெட்ல சுத்திட்டு இருக்கான். அப்ப அவன் எதிர்பார்த்த மாதிரியே மலேசியன் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்க அவனை கடலுக்கு நடுவுல இருக்க ஒரு மோசமான ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க. ஆக்சுவலி அவனை அந்த ஜெயிலையே கண்ட்ரோல் பண்ற ஒரு மாஃபியாவை கொலை பண்றதுக்காக அனுப்பியிருப்பாங்க. ஆனா அது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்ல. அதே நேரத்துல அவன மாதிரியே நிறைய பேர் அவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஒரு கைதி அந்த மாஃபியாவை கொலை பண்றதுக்காக வர்றான். அப்ப ஆர்த்தர் அவன் கத்தி எறிஞ்சு அந்த மாஃபியாவை காப்பாத்திடுறான். அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன அந்த மாஃபியா ஆர்த்தர் எதிர்பார்த்த மாதிரியே அவனோட பிரைவேட் இடத்துக்கு அவனை இன்வைட் பண்றான். அப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆர்த்தர் அந்த மாஃபியாவை சோக் பண்ணி மயங்க வச்சிடறான். அதுக்கப்புறமா அந்த மாஃபியா ரிச்சுவலுக்காக வச்சிருந்த பாம்பு விஷத்தை போதைப் பொருளை கலந்து அவன் வாயில ஊத்திடுறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே விஷயம் வெளியில தெரிஞ்சு ஜெயில பெரிய கலவரம் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப ஆர்த்தர் ஜெயிலோட சவத்துல அந்த சிவிங்கம் ஓட்டிட்டு டெட்டனேட்டரை ஆக்டிவேட் பண்றான். சரியா கார்ட் செய்ய வர்றப்ப பாம்பு வெடிக்குது. அப்போ ஓட்ட வழியா வெளியில வந்தவன் தண்ணியில குச்சி தப்பிச்சு போயிரு.